வணக்கம். நான் இப்போதைக்கு ஏதோ ஒரு தனியார் வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு உறுதியாக அரசு வேலை வேணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க, அவங்கெல்லாம் உங்களுடைய சூழ்நிலையும் சேர்த்து கமெண்ட்ல பதிவாக போடுங்க. நான் தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய சூழ்நிலைக்கு எனக்கு கண்டிப்பாக அரசு வேலை வேணும் அப்படின்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உறுதியாக அரசு வேலை வாங்கிடுவேன் அப்படின்னு கமெண்ட்ல போடுங்க. ஏன் நான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க, இது எதுக்கு டைப் பண்ணிக்கிட்டு அப்படின்னு. அப்படி இல்லை, இது ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். ஏன்னா நீங்கள் இங்கே கமெண்ட் பண்ணிட்டு போவீங்க, நாளைக்கு கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கணும், இந்த இடத்துல வந்து அதை டேக் பண்ணி நான் வேலை வாங்கிட்டேன்னு கமெண்ட் பண்ணணும். அதுக்காக அது ஒரு சின்ன உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அந்த இடத்துல கமெண்ட் பண்ணணும், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அது ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான். அதுக்காக தான் சொல்கிறேன், கமெண்ட் பண்ணுங்க. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு சமைக்கணும், லஞ்சை பேக் பண்ணணும், அது அதை விட பெரிய வேலை. கிளம்பி வேலைக்கு போகணும், மறுபடியும் சாயந்தரம் வரணும், வந்த உடனே மறுபடியும் சமைக்கணும், மறுபடியும் கொஞ்சம் நேரம் அந்த எந்திரமான உடம்புக்கு ரெஸ்ட்டுன்ற ஓய்வு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், மறுபடியும் காலை எழுந்திரிச்சு சமைக்கணும், கிளம்பணும், பேக் பண்ணணும், மறுபடியும் அடுத்த நாள் ரிப்பீட்டு. இது நடுவில் நாங்கள் எங்கே போய் படிக்க? எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. வேலைக்கு போகிறவங்களோட சிரமம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. வேலைக்கு போகிறதே பெரிய சிரமம். இதில் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு படிக்கணும்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எனக்கு நல்லாவே புரியுதுங்க. நாளைக்கு நீங்கள் பெரிய அதிகாரி ஆனால் தான் உங்களை பார்த்து 4 பேர் குட் மார்னிங், வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க எல்லாமே கேட்பாங்க. நான் இன்றைக்கே சொல்கிறேன், பிக் சல்யூட்டுங்க உங்களுக்கு. வேலைக்கு போகிற எங்களை தவிர மற்றவங்கெல்லாம் ஃபுல் டைம் படிக்கிறாங்க, கோச்சிங் போகிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் வீட்டில் அவங்களுக்கு டைம் இருக்குது, வேலையை முடிச்சுட்டு அவங்களாம் படிக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், எங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க. ஏன்னா டைம் இருக்குது அப்படின்றதுனால அந்த டைமை நிறைய பேர், நான் எல்லாரையும் சொல்லலை, நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது டைம் இருக்குல்ல நமக்கு, அதனால் நம்ம அப்புறமா படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு கிடைச்சாலும் அந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிப்பீங்க. அதனால நீங்கள் கோச்சிங் போகிறவங்கள பார்த்தோ, டைம் அதிகமாக இருக்குது அவங்கள பார்த்தா பயப்படாதீங்க. லட்சக்கணக்கான பேர் எழுதுகிறாங்களே, இதில் நாங்கள் எப்படி போட்டி போட அப்படின்னு பயப்படாதீங்க. ஏன்னா அந்த லட்சக்கணக்கான பேரில் ஒரு 10,000 பேரோ 20,000 பேரோ தான் நான் கண்டிப்பாக வேலை வாங்கியே தீருவேன், அந்த போஸ்டிங் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக இருப்பாங்க. படிக்க நிறைய நேரம் இருக்குன்றவங்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. அது லட்சக்கணக்கான பேருக்கு படிக்க டைம் இருக்கலாம், நமக்கு இல்லைன்னு நினச்சி கவலையும் படாதீங்க. நீங்கள் யாரை பார்த்து பயப்படணும்னா தீவிரமாக படிக்கிறவங்கள பார்த்து பயப்படணும். நான் வேலை வாங்கியே தீருவேன்னு உறுதியாக இருக்கிறவங்கள பார்த்து தான் பயப்படணும். எனக்கு நிறைய நேரம் இருக்குது, எனக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. எல்லாரும் தான் படிக்கிறாங்க, வேலை வாங்கிடுவேன், அந்த போஸ்டிங் எனக்கு தான் அப்படின்னு உறுதியாக இருக்காங்கல்ல. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த போஸ்டிங் எனக்கு தான் உறுதியாக யார் இருக்காங்களோ அவங்கள பார்த்து தான் நீங்கள் பயப்படணும். அவங்க என்ன வேலைக்கு என்ன செலக்ட் பண்ணுறது, நான் சூஸ் பண்ணுறேன், என்னோட வேலை எது, என்னோட போஸ்டிங் எது, நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தீவிரமாக ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்கள பார்த்து பயப்படுங்க, அவங்கள பார்த்து மோட்டிவேட் ஆகுங்க. படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் தீவிரமாக படிக்க ஆரம்பிங்க. தீவிரமாக வேலை வாங்கிடுவேன்னு படிக்கிறாங்க இல்லையா, ஒரு 10,000 பேரோ 20,000 பேரோ, அந்த 10,000 பேரில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும்னு நினைங்க. அந்த அளவுக்கு உறுதி நம்ம கிட்ட இருந்ததுன்னா வீட்டு வேலையோ எவ்வளோ ஒரு அசதி டயர்ட்னஸ் இருந்தாலும் நான் போய் படிக்க உட்காரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீட்டு வேலை எல்லாமே செகண்டரி ஆகிடும். அது எப்படி முடியுதுன்னே தெரியாது, கடகடன்னு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடும். நீங்கள் போய் படிக்க உட்காந்துருவீங்க. நீங்களே வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்த உடனே படிங்க, இத்தனை மணிக்கு படிங்க அத்தனை மணிக்கு படிங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல் மாதிரி டைம் டேபிள்லாம் போட்டு தர ரெடியாக இல்லை. உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு தோணும் போது நீங்கள் எடுத்து படிங்க. நைட்டு தூக்கம் வரலையா, 2 மணிக்கு தூக்கம் வரலையா, ஃபோன் பார்த்துட்டு இருக்காதீங்க, எடுத்து வச்சு படிங்க. இந்த நேரத்துக்குலாமா படிக்கிறது அப்படின்ட்டுலாம் யோசனை பண்ணிடாதீங்க. எப்போ நேரம் இருக்கோ அப்போ எடுத்து படிங்க. ஒரு மானுக்கும் புலிக்கும் போட்டி நடக்குது, ஓட்டப்பந்தயம். யார் ஜெயிப்பாங்க? புலி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவீங்க. ஆனால் புலி பசிக்காக துரத்தி இருக்கு, மான் உயிர் பயத்துக்காக ஓடிட்டு இருக்கு அப்படின்னும் போது யார் ஜெயிப்பாங்க? மான் ஜெயிக்கும். ஏன்னா புலியின் பசியை விட மானினுடைய உயிரின் முக்கியத்துவம் மானுக்கு தெரியும். அதனால் மான் ஜெயித்தது. உங்களுடைய தேவை என்ன? மானின் தேவையா புலியின் தேவையா?
நீங்க மானா இருந்தீங்கன்னா வேலையை எப்படி வாங்கணுன்றது உங்களுக்கு தெரியும். யாரும் டைம் டேபிள் போட்டு தரவோ பிளான் போட்டு தரவோ தேவையே கிடையாது. தமிழ் படி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மானாதான் இருப்பாங்க. புலியை ஜெயிக்கும் மானாக தான் இருப்பாங்க. எத்தனை நாளைக்கு தாங்க பழைய புடவையை கட்டிக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டே இருக்கிறது? வந்தாவா உங்களுக்குன்னு ஒரு சேரு, அதிகாரி பதவி போட்டு உங்க பேர் போட்டு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு நீங்க ஒரு பச்சை கலர் பேனாவோட கையெழுத்து போட்டீங்கன்னா எப்படி இருக்கும்? கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கும்னு. அதை நீங்க தான் சொல்லணும்.